வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி நாளையோட நகர்வு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்கெலாம் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கீழே டவுனில் ஓப்பன் ஆனால் டேயோட லோவில் மார்க்கெட் இந்த ஒரு மார்க் பண்ணியிருந்தோம். இதுலேருந்து மார்க்கெட் திரும்புறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து கேப் அப் நம்ம வந்து நேற்று மார்க்கெட் வந்து டவுன் சைடு நம்ம அம்புக்குட்டி போடவே இல்லை. அப் சைடு தான் ஃபுல்லாகவே போட்டிருந்தோம். மார்க்கெட் அதே போல் அப் சைடு தான் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேல் நோக்கி ஓப்பன் ஆகி நம்மளோட டார்கெட் வந்து 19,798 19,800ங்கிற இடம் ஒரு நம்மளோட லெவல்ஸ் அதுக்கு மேலே நம்ம கொடுக்கல. இதை தாண்டாதுன்னு எதிர்பார்த்தோம். அதே போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த லெவல்ஸ் தொட்டோன்னா அதுக்கு பெருசாக மேலேயும் போகல கீழேயும் போல் ஒரு சைடு வேஸ்லேயே மார்க்கெட் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இந்த சைடு வேஸ்லேயே முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பல தடவை சொல்லியிருக்கேன், நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்பயுமே ஈவன் ட்ரேட் ஒரே மாதிரி ட்ரேட் இல்லைன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் பெரும்பாலும் சைடு வேஸில் தான் இருக்கும். அதை நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், முன்னாலும் சொல்லியிருந்தேன். அதோட காரணம் தான் நம்ம தலைப்பு என்ன கொடுத்தோம்னா, பேங்க் நிஃப்டியை பற்றி தான் போடணும். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இல்லைன்னு அப்படியே சொல்லியிருந்தோம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டாக மாற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் எந்தளவுக்கு சைடு வேஸ் நிறுத்திட்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இது அப்படியே பேங்க் நிஃப்டி மாத்திரம் பாருங்கள். பேங்க் நிஃப்டி வந்து காலையில் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைடு வேஸ். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடையாது நிஃப்டி அளவுக்கு. அது நேற்றே வீடியோ தெளிவாக சொல்லியிருந்தோம். சரி வாங்க, இப்போ நிஃப்டி என்ன மாதிரி நாளைக்கு நகரத்திற்கு வாய்ப்புன்னு பார்ப்போம். இது நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டில் பார்த்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஆனால் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு இல்லை. அதை நான் பேங்க் நிஃப்டி வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன மாதிரி நாளைக்கு நகர்த்து வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டே கேண்டோட லோவில் இந்த ப்ளூவை மட்டும் இடம் மாற்றிடுவோம். இப்போ இந்த டே கேண்டோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய புல்லிஸ் எதிர்பார்ப்பேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து பெரிய புல்லிஸ் தான் இருக்குது வாய்ப்பு. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இருக்கணும். இப்பயும் அதே தான் ஒரு 3 நாளாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இருந்தால் பெரிய ஒரு பையிங் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னோடய எதிர்பார்ப்பு நாளைக்கு பெரிய பையிங் தான் இருக்கிற வாய்ப்பு. இப்போ இந்த லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா சில மாற்றம் பண்ணிக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணி பேசுறதுனால என்ன பேச மறந்துடுது. ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிடுங்கிறதுனால. ஓகே, நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த 2 லெவல்ஸ் நாளை ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி கிட்டத்தட்ட 19,990 வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தெரியுது. டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா இறங்குனா நீங்கள் டேயோட லோ, இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது. மார்க்கெட் பிரேக் பண்ணால் ஒரு டவுன் ஒரு சைடு வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 5 மினிட்ஸாக மாற்றிருக்கோம். 5 மினிட்ஸ் ஒரே சேனல் போடுறேன். இந்த சேனல் வந்து நாளைக்கு வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கும். இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த சேனல் உள்ள மார்க்கெட் இருக்குது. இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலை விட்டு பிரேக் பண்ணி, அதாவது இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இருக்குமான்னு சொல்ல தெரியல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் இருந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் இருந்து பெரிய புல்லிஷ் இருக்கிற வாய்ப்பு தான் தெரியுது தெளிவாக. ஒருவேளை மார்க்கெட் இறங்கி ஓப்பன் ஆனிச்சுன்னா இந்த 19,770 டு அந்த இன்ட்ராடே லோ, இந்த லொக்கேஷனில் வந்தால் மார்க்கெட் வந்து பை சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த சைட்லேருந்து நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா இந்த இடம் இருக்கும். இதை பிரேக் பண்ணால் விற்றணும். இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டால் கூட இந்த இடத்துல பை பண்ணலாம். இப்போ வரைபடமாக போட்டோம்னா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒருத்தருக்கு போயிட்டு திருப்பி இந்த டேவை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் பெரிய புல்லிஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. இருந்தால் நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி நாள். சமயத்தில் எக்ஸ்பைரி நாளில் வந்து பெரும்பாலும் காலையில் ட்ரேடை முடிச்சுடுவாங்க. இல்லை மத்தியானம் ஃபுல்லாக பெரும்பாலும் சைட்வேஸில் முடிச்சுட்டு மார்க்கெட் முடிய போகிறப்ப ஒரு மாற்றத்தை காட்டுவாங்க. அந்தமாரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி 44,750 வரைக்கும் போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். டவுனாக நிஃப்டி மாரியே சொல்லியிருந்தோம். டவுனாக இருந்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குங்கிற தகவலையும் நேற்று சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் கொடுத்து நம்ம கொடுத்த டார்கெட்டுக்கு நியராக கிட்டத்தட்ட போயிட்டாங்க. 44,712 வரைக்கும் போயிட்டாங்க. 55 நம்ம கொடுத்தோம். ஒரு 40 பாயிண்டில் மார்க்கெட் திரும்பி டவுன் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டே அவுட்டும் பெருசாக இறங்கலை. நம்ம கீழே ஒரு பார்டர் போடணும் எல்லோ. இந்த இடத்த பிரேக் பண்ணனா மட்டும் கீழே போகிற வாய்ப்பு இருக்கும். அப்படியே கீழே போனாலும் இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் எந்திரிச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்த விட்டு நவரவே இல்லை. மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் இதிலேயே கிட்டத்தட்ட
மார்க்கெட் 11 மணிலேருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. சரி, நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இந்த தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். டேவோட ஹையில் அந்த ப்ளூ லைன் மாற்றிருக்கேன். இந்த லைனையும் நம்ம டேவோட லோவில் அந்த ப்ளூவை மட்டும் ப்ளூ எதுக்கு கொடுத்துருக்கோம் நமக்கு தெரியும். ப்ளூ வந்து நம்ம டே லைனுக்காக உள்ள லைன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டுருக்காங்க, அது ரெட் கேண்டில். ஆனால் அது வந்து நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டு க்ரீன் கலர் கேண்டில். நிஃப்டி அதனால் பையிங்கில் இருக்குது, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு செல்லிங்கில் இருக்குது. இந்த டே கேண்டோட சேனல் நம்ம யூஸ் பண்ணாமல் வரையாமலே இருக்குது, வரைஞ்சிருவோம். அது இருக்கட்டும், என்ன அவசியம் அந்த கேட்கு. ஆனால் இந்த இடத்துல பட்டா ரியாக்ட் ஆகும் ரொம்ப. இப்போ நாளைக்கோட நகர்வு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸால் 5 மினிட்ஸாக மாற்றிப்போம். இந்த எல்லோ பார்டர் முடிஞ்சவங்க லிங்க் பண்ணிடுவோம். இந்த எல்லோ வந்து கிட்டத்தட்ட 44,300 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இந்த லொக்கேஷனில் இருந்தால் மார்க்கெட் பை, இந்த ரிவர்ஸில் கேண்டில் போட்டால் இந்த பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதில் ஒரு 5 மினிட்ஸில் சேனல் இருக்குது. நிஃப்டியோட இந்த சேனல் வந்து இதுவும் சேனலில் பிரேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒருவேளை இந்த மார்க்கெட் இந்த சேனலுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மேல் நோக்கி இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி கிட்டத்தட்ட நம்ம வந்து டே ஹை 44,703 அப்படிங்கிற 710 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை டே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய புல்லிஸை மறுபடியும் எதிர்பார்க்கலாம். நிஃப்டியோட இது வந்து பேங்க் நிஃப்டியை பற்றி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து இந்த டே ஹையை பிரேக் பண்ணால் நிஃப்டி ஒரு பெரிய புல்லிஸ் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. இதோட மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஒருவேளை நம்ம வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து நம்மளோட எல்லோ ரேஞ்சு இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கிட்டத்தட்ட 44,150 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த இடத்த பிரேக் பண்ணுற வாய்ப்பு நாளைக்கு வந்து கேப் அப் இருக்குது தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. இல்லை ஒரு வேளை மார்க்கெட் ஒரு நல்ல பெரிய புல்லிஸ் கொடுத்து பெரிய கேப் அப் கொடுத்தாங்கன்னா நம்ம டே ஹைக்கு மேலே போனால் நம்ம இந்த 44,770 ஒரு ரேஞ்சு போட 55 போட்டிருப்போம். அந்த ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி மறுபடி மேல் நோக்கி 44,930 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்தமாதிரி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ஈவன் ட்ரேட் இல்லாதப்போ மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்ம என்ன தான் நிஃப்டி மேலே போகிற மாதிரி இருந்தாலும் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இல்லாமல் நிஃப்டியால் போக முடியாது. பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிற மாதிரி இருந்தாலும் நிஃப்டியோட சப்போர்ட் இல்லாமல் நிஃப்டியால் போக முடியாது. ரெண்டு ஈவனாக ட்ரேட் ஆகிறப்ப தான் மார்க்கெட் வந்து வெறும் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது அப்படி இல்லாதனால நம்ம அக்யூரேட்டாக அவ்வளோ தெளிவாக வரைஞ்சி கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் மார்க்கெட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. அதுக்கு பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஓகே, இந்த இடங்கள்ல இருந்து நம்ம கிட்டத்தட்ட இப்போ வந்து 44,550 டு 44,700 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஓரளவுக்கு என்ட்ரு ஆகாமல் இருக்குது பெஸ்ட்டு. ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் இந்த லொக்கேஷன் என்ட்ரு ஆகாமல் இருக்குது பெஸ்ட்டு. ஒருவேளை டவுனில் இருந்தால் நீங்கள் பை சைடு திருப்பி போகலாம். இந்த சேனல் உள்ளே இருக்க வரைக்கும் நம்ம இதுலேருந்து பைக்கு மேலே போகலாம். இந்த ஜோன் மட்டும் நமக்கு பண்ணாமல் இருந்தால் நல்ல பெஸ்ட்டு. ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் இருந்து டேக்கு மேலே கேப் அப் இருந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு பிரேக் கொடுத்தா இந்த லொக்கேஷனில் நம்ம திருப்பி பை சைடு மேலே போகிறதுக்கான இறங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லெங்க்தாக போயிட்டு நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.